ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே அயலுறவுத்துறை அமைச்சருமான எரிக் சோல்ஹேம் இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு இன்றைய தினம் காலை கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும், ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செய்திகள் தொடர்பாகவும், புலம்பெயர் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சினைகளுக்கும் அரசியல் பிரச்சினைகளுக்கும் சாத்தியமான தீர்வை பெற்றுத்தரக்கூடியவராக தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இருக்கின்றார். அதை அவர் நிரூபித்தும் வருகின்றார். அந்த வகையில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே ஜனாதிபதியாக இருப்பதே நாட்டு மக்களுக்கு நன்மையாக அமையும் என்பது எனது நிலைப்பாடாகும் என்றும் தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது நோர்வே நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிமான்சு குலட்டி அவர்களும், கடற்தொழில் அமைச்சின் ஆலோசகர் டாக்டர் எஸ் தவராசா மற்றும் அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை குச்சவெளி திரியாய் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட ஆத்திக்காட்டுவெளி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளில் பௌத்த பிக்கு ஒருவர் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றை தமது வாழ்வாதாரத்துக்காக மீட்டு தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஆத்திக்காட்டு பகுதியில் உள்ள 88 ஏக்கர் காணி பாராமுரே திலகவங்க நாயக்க தேரர் என்ற பௌத்த பிக்கு ஒருவரின் பெயரில் தற்காலிக டாப்பு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக சிறுபோக்கு நெற்றிகை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்காக அரசாங்கத்திடமிருந்து 20 சிங்கள மக்களின் பெயரில் மானிய பசலை பெற்று வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 1984 ஆண்டுக்கு முன்னர் பல வருட காலமாக பரம்பரையாக குறித்த காணிகளில் குச்சவெளி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும், யுத்த நிலைமையின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் திரும்பும்போது குறித்த பகுதியில் இருந்த உறுதி மற்றும் பெர்மிட் காணிகள் அடங்கலாக பெருமளவான விவசாய காணிகள் வனவன பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் 2021 ஆண்டு காலப்பகுதியில் 88 ஏக்கர் மற்றும் அதற்கு மேற்பட்ட காணிகள் அந்த பகுதிகளில் உள்ள சப்தகனாக பப்வத வனசெனசுவ விகாரைக்குரியது என குறிப்பிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு புத்தபிக்கு ஒருவரின் தலைமையின் கீழ் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றார்கள். 2018 ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ள சப்தடாக பப்பத வன செனசு விகாரைக்காக 2010-10-2 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் பூஜா கிராண்ட் மூலம் 20.2343 ஹெக்டேர் காணி 2020-5-26 திகதியில் இருந்து 30 வருட கால குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்காணிகளுக்குள் மக்களுடைய உறுதி காணிகளும் உள்ளடங்குவதாக பிரதேச செயலகத்தினால் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. வவுனியாவிலிருந்து சேவையில் ஈடுபடும் 3 தனியார் பேருந்துகளின் வழித்தட அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த பேருந்துகள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 3க்கும் மேற்பட்ட விபத்துக்களை ஏற்படுத்தியமை, வீதியில் போட்டித்தன்மையில் பயணித்தமை போன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பேருந்துகளின் வழித்தட அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் இச்செயற்பாடு மக்கள் மத்தியில் பாரிய வரவேற்பினை பெற்றுள்ளமையுடன் தொடர்ந்தும் பயணிகளின் சுதந்திரமான பயணத்துக்கு இடையூறு விளைவிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கையினை முன்னெடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உழைக்கும் மக்களின் உரத்த உணர்வுகளை உலகுக்கு பிரகடனம் செய்யும் மேனாளில் தமிழர் தேசம் தலைநிமிர சரியான திசை வழியில் அணிதிரள உறுதி கொள்வோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, உலகெங்கும் விரவி கிடந்த தொழிலாளர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தகர்க்க உரத்த நியாயங்கள் வெல்ல அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து முயன்றதற்கான வெகுமதியே இன்றைய மே தினமும் தொழிலாளர் உரிமைகளுமாகும். இந்த வரலாற்று படிப்பினை எமக்கு முன்னுதாரணமாய் நிமிர்ந்து நிற்கின்றது. சரிநிகர் சமன் என்ற உரிமைகளை பெற்றவர்களாய் எமது மக்கள் எமது தாயகம் எங்கும் உறுதியாக வாழ வேண்டுமாயின் பலமான பொருளாதாரம் அவசியம் என்ற புரிதலின் அடிப்படையிலேயே எமது மக்களுக்கான பல்வேறு பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் உறுதியுடன் செயற்பட்டு வருகின்றோம். ஆனால்
தான் பிரச்சினைகளற்ற கௌரவமாக வாழும் சூழலை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்வார்களாயின் தங்களுடைய வெற்றி அரசியல் சூனியமாகிவிடும் என்று அஞ்சுகின்ற சிலர் எமது முயற்சிகளுக்கு சேரடிக்கும் கனவோடு ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள். காலம் காலமாக ஏமாற்றப்பட்ட வடுக்களுடன் இருக்கும் எமது மக்கள் தங்களுடைய தீர்மானங்களை வடுக்களை ஏற்படுத்துகின்றவர்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதன் மூலம் சரியானவர்களுக்கு மேலும் பலம் சேர்க்க வேண்டும். அன்றாட பிரச்சினைகள், அபிவிருத்தி, அரசியல் தீர்வு போன்றவற்றை நிவர்த்தி செய்யும் எதிர்பார்ப்புகளை மனதில் சுமந்திருக்கும் எமது மக்கள் எமது மதிநுட்ப சிந்தனைகளை ஏற்று நடைமுறை சாத்திய வழியில் திரண்டெழ வேண்டும். தாயக தேசமெங்கும் தமது எதிர்பார்ப்புகளை நிலைநிறுத்த எமது மக்கள் இனிவரும் காலங்களை தம் கைகளில் எடுப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட 22 குழுவினரால் நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பாதாள உலக குழுக்களை சேர்ந்த 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றிவளைப்பின் போது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் 22 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் களனி மற்றும் கொலன்னாவை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த 34, 60 மற்றும் 36 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தின் வடக்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் மாதம்பே பிரதேசத்தை சேர்ந்த 46 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் பேலியகுடை பிரதேசத்தை சேர்ந்து 43 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். மாத்தறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் பதலன்கல, மீகொடை, கம்புரப்பிட்டிய மற்றும் மகரகம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்து 32, 41, 36, 40 மற்றும் 31, 42 வயதையுடைய 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பில் இதுவரை பாதாள உலக குற்றக்குழுக்களை சேர்ந்து 731 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 5 வருடங்கள் கழிந்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கிண்ணியா நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் MM மக்தி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 270 பேர் கொல்லப்படுவதற்கும் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஊனப்படுத்தப்படுவதற்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்படுவதற்கும் இன முறுகலை ஏற்படுத்துவதற்கும் காரணமாக அமைந்த ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை இதுவரை கண்டுபிடிக்க முடியாத பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை ஏன் சேவையில் வைத்துள்ளீர்கள்? அவர்களுக்கு ஏன் மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் வழங்குகின்றீர்கள் என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். இத்தாக்குதலின் காரணமாக எந்த சம்மதமுமின்றி முஸ்லிம்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவ அப்பாவிகளுமே பாதிக்கப்பட்டார்கள். நாட்டிற்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்க முடியாத அதிகாரிகள் அரசு பணிக்கே தகுதியற்றவர்கள். எனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் மா அதிபர், பிரதி போலீஸ் மா அதிபர்கள், புலனாய்வு துறையினர் போன்ற அனைவரையும் ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் இன்று தீர்மானித்துள்ளனர். குறித்து ஒன்று கூடல் ஆய்வாளர் நிலாந்தன் தலைமையில் வவனியா புகையிரத வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் இன்றைய தினம் காலை 11 மணியளவில் இடம்பெற்றது. இதில் முதல் நிகழ்வாக ஆய்வாளர் நிலாந்தனின் அறிமுக உரையை தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு உரையாடல் இடம்பெற்றது. இதில் அகத்தியர் அடிகளார், திருகோணமலை ஆயர் நொயல் இமானுவேல், வேலன் சுவாமிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட 48 சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சக்களின் தலைமையிலான அரசாங்கத்தை உருவாக்குவது தொடர்பான அரசியல் பேச்சுக்கள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், ராஜபக்ஷ ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. ராஜபக்சக்கள் இனி இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த தேர்தலுக்கு வரமாட்டார். அவர் ஓய்வு பெறுவார். சமல் ராஜபக்ஷவும் ஓய்வு பெறுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமை நீதிபதி பதவியை தவிர ஏனைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பு சபை பரிந்துரைக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்து அடிப்படை உரிமை மனுவை ஆராய்ந்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
11 மாவட்டங்களில் மின்னல் தாக்குதல் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேற்கு, மத்திய, சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி வரை அமலுக்கு வரும் வகையில் இந்த எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஓய்வு பெறும் வயதை எட்டிய போதிலும் கொழும்பு பேராயர் பதவியில் நீடிக்குமாறு கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திடம் பாப்பரசர் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தேசிய தொடர்பாடல் பணிப்பாளர் யோட் கிருஷாந்த் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். எனினும் கர்தினால் சேவை நீடிப்பு கோரியதாக கூறி அரசாங்க அமைச்சர் ஒருவரினால் நாடாளுமன்றத்தில் தவறான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் கர்தினால் சேவை நீடிப்பை கோரவில்லை என அருட்தந்தை யோட் கிருஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் தாம் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டதாக கர்தினால் 1.5 வருடங்களுக்கு முன்பே வத்திக்கானுக்கு அறிவித்துவிட்டார். எனினும் கர்தினால் இன்னும் பணிபுரிய முடியும் என்பதனால் அவரை பணியை தொடருமாறு பாப்பரசர் வேண்டுகோள் விடுத்ததாக தந்தை யோட் கிருஷாந்த் பெர்னாண்டோ கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையும் கர்தினாலை கொழும்பு பேராயர் பதவியில் நீடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீனுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பதியுதீன் எடுத்துரைத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக ஒலுவேல், நிந்தவூர், காரைதீவு, மாளிகைக்காடு, பாண்டியிருப்பு, மருதமுனை மற்றும் கல்முனை போன்ற பிரதேசங்களில் கரையோர அரிப்பினால் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான செயற்திட்டத்துக்கு இந்திய அரசாங்கத்திடமிருந்து நிதியை பெறுவது உதவ வேண்டும். வடக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்குவது அவசியம். மேலும் இந்த இலக்கை அடைவதற்கு இந்திய அரசாங்கத்தின் கூட்டு முயற்சிகள் தேவை என சுட்டிக்காட்டினார். அதேவேளை தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான படகு சேவையை ஆரம்பிப்பது மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களின் அபிவிருத்தி தொடர்பான மேலும் பல முக்கிய விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்றைய தினம் நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த மார்ச் 31ஆம் தேதி எரிபொருள் விலையில் கடைசி திருத்தம் செய்யப்பட்டது. மேலும் லங்கா சூப்பர் டீசலின் புதிய விலை 386 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் இலங்கை மண்ணெண்ணெய் 12 ரூபாவால் குறைவடைந்துள்ளதுடன் புதிய விலை 245 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கை ரூபாவின் வலுவடைந்துள்ளதாலும் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவதாலும் எரிபொருளின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிக்க எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து செயற்பட வேண்டும் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாளைய தினம் தொழிலாளர் தினமாக்கும் தொழிலில் ஈடுபட்டு எங்களது உறவுகளை கடத்தி காணாமலாக்கப்பட்டதனால் நாங்கள் அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றோம். தற்போது உழைப்பாளி என்ற வர்க்கத்தில் நாங்கள் இல்லாமல் கையேந்தும் வர்க்கத்தில் இருக்கின்றோம். எனவே எங்களது உறவுகளை மீண்டும் நமக்கு திருப்பித் தர வேண்டும் என்பதற்காகவே போராடிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நமக்கான நீதியினை பெற்றுத் தராமல் சர்வதேசமும் தொடர்ச்சியாக எங்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. என்றாலும் கூட எங்களது உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத் தர வேண்டும். அத்தோடு எமது உரிமைகள் அனைத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோளாக இருக்கின்றது. தற்போது அதிபர் தேர்தலுக்கான தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிக்க எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து ஏகமனதாக சரியான தெரிவினை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது எங்கே எங்கள் உறவுகள் எங்கே, கையில் ஒப்படைக்கப்பட்டு எங்கள் உறவுகள் எங்கே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பதாதைகளை தாங்கியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 4 மாத கால பகுதிக்குள் 2064 இலங்கையர்கள் வேலைவாய்ப்பு காரணமாக கொரியாவுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி உற்பத்தி தொழிலுக்காக 1708 பேரும், மீன்பிடி தொழில்களுக்காக 351 பேரும், கட்டுமான தொழில்களுக்காக 5 பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர். அவர்களுள் 1792 பேர் முதலாக வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் 41 யுவதிகளும் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது.
காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர். குறித்த போராட்டம் காலை 10:30 மணியளவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. காணாமல் போன தமது பிள்ளைகளின் படங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது தமது உறவுகள் தங்களுடன் கொஞ்ச காலம் என்றாலும் வாழ வேண்டுமென தொடர்ச்சியாக தாம் போராடி வருவதாகவும் தமது போராட்டத்தை இதுவரையில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாத நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நிற்பதாகவும் கவலை தெரிவித்தனர். குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பேருடன் ஆரம்பித்து தற்போது நலிவடைந்து போய் இதுவரை பல அம்மாக்கள் உயிரிழந்தும் போயுள்ளனர் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி யோராசா கனகரஞ்சினி 2017 மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கின இந்த தூய்மையான போராட்டம் இன்று வரை எங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்காமல் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எங்களுக்கான நீதி சர்வதேசம் எங்களுக்கு தரும் வரைக்கும், எங்களுக்கான ஒரு உண்மையான நீதியை பெற்றுத்தரும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. இந்த போராட்டத்தின் ஊடாக எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற பெற்றோர்கள் 229 பேர் இதுவரைக்கும் மரணித்து விட்டார்கள். நாங்களும் இன்றோ நாளையோ ஒன்றுதான் இந்த மருந்து போத்தலும் தண்ணியோடும் தான் நாங்கள் தெருவிலே நின்று எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கு நீதி தராதென்ற போதுதான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதியை கேட்டு நின்றோம். சர்வதேசமும் இலங்கை அரசாங்கத்துடன் பேசி கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு கால இழுத்தடிப்பை செய்து இச்சவரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கான நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று சர்வதேசத்திலே நாங்கள் 36வது கூட்டத்தொடரிலிருந்து அந்த மனித உரிமை மன்றிலே எங்களுடைய உண்மை நிலைமைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். சென்ற கூட்டத்திலே அந்த பங்கு கொண்ட போது அவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு கூடான எங்களுடைய அந்த வலிகளையும் வேதனைகளையும் உணர்வுபூர்வமான ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தின போது தங்களால் இயன்ற வரைக்கும் தாங்கள் பேசி நல்ல ஒரு தீர்வை பெற்றுத் தருவோம் என்று எங்களுக்கு கூறியிருந்தார்கள் ஒரு சில பேர். எங்களுக்கு இது ஒரு சர்வதேசமும் எங்கள் கால இழுத்தடிப்பை செய்து எங்களுடைய போராட்டத்தை நலிவடைய செய்கிறது போலதான் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் எங்களுடைய இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டம் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற நோக்கோடும் எங்களுக்கான எங்களுடைய பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தெருவிலே நின்று போராடுகின்ற தாய்மார்கள் அல்ல, நாங்கள் தெருவிலே நிற்கின்றவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளோடு எங்களுடைய குடும்பங்கள் என்று நன்றாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் தெருவிலே கண்ணீர் சிந்தி நிற்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 13-14 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கான நீதியை கேட்டு பெறுகின்ற போது அரசாங்கத்தோடு சார்ந்தவர்களும் ஒரு சில அமைப்புகளும் இந்த போராட்டத்தை நலிவடைய செய்து எங்களுடைய இந்த 8 மாவட்டத்தின் ஊடான கட்டமைப்பை இல்லாதொழிச்சு எங்களுக்கான நீதியை மழுங்கடிக்க செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே கிளிநொச்சி மாவட்டத்திலே கூட இன்று இந்த 70 அடி பந்தல் போட்டு எத்தனையோ ஆயிரம் பேரோடு ஒன்று கூடிய இந்த போராட்டம் இன்று நலிவடைந்து போய் ஒரு சில அம்மாக்கள் உணர்வுபூர்வமாக தங்களுடைய உயிர்களுக்கு மேலான உறவுகளை தேடுகின்ற அம்மாக்கள் தான் இன்று இந்த தெருவிலே நின்று தங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த போராட்டமானது ஒரு புனிதமான, ஒரு உண்மையான, ஒரு நீதிக்கான, எங்களுடைய உயிர்களுக்கு மேலான போராட்டம் என்பதை உண்மையாகவே புலம்பெயர் தேசங்களிலே வாழுகின்ற உறவுகள் கூட இதனை ஒரு வியாபாரமாக பார்க்கின்றார்கள் போல் இருக்கிறது. இந்த போராட்டம் வியாபாரம் அல்ல, எங்களுடைய நீதிக்கான போராட்டம். பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள், எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற பிள்ளைகள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவும் கையிலே கொடுக்கப்பட்டு கொடூர யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் மத்தியிலே கையிலே கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்குமான போராட்டம் என்பதை இந்த வெளியிலே இருந்து இந்த போராட்டத்தை இழிவாக பேசி உண்மையாகவே மீடியாக்களில் கூட சென்ற வாரத்திலே பேசியதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த கட்சியை சார்ந்தவர்களாலே நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், நிறைய பேரை இல்லாதொழித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஊடகத்துக்கு முன்னாலே நின்று இந்த போராட்டத்தை ஒரு வியாபாரமாகவும் இதை சர்வதேசத்தோடு ஒத்து கொண்டு போய்
விலை பேசுகிறவர்களாகவும் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்தை யாரும் விலை பேச முடியாது. எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போறதும் இல்லை. இதை வெளியிலே இருந்து ஏளனமாக பார்க்கின்றவர்கள், இந்த போராட்டத்தை விமர்சிக்கின்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் காணாமல் போனபடியால் தான் இன்று அவர்கள் இந்த வீதி உலா வந்து இவ்வளவு இதுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக திரிந்து தங்களுடைய அந்த காட்டு கொடுப்புகளையும் எட்டப்பெண் கூட்டமாக இருந்து வேலை செய்கின்றவர்களையும் நாங்கள் நன்றாக அறிவோம். ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை யாரும் இல்லாதொழிக்கவோ நலிவடைந்து அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கிறதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலில் யாழ் மாவட்டத்தில் தென்னை பயிற்சிகையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வெந்நீர் தாக்கம் தொடர்பாகவும் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு திணைக்களங்கள் கவனம் செலுத்தவில்லை என விவசாயிகளால் குற்றம் சாட்டப்பட்டது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் யாழ்ப்பாணத்தில் விவசாயிகள் மத்தியில் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளது. கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட விவசாய பணிப்பாளர் கைலேஸ்வரன், விவசாய திணைக்கள அதிகாரிகள், யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களின் பிரதேச செயலாளர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். எனது பேர் கந்தையா தியாகலிங்கம். நான் யாழ் மாவட்ட கமக்கார அமைப்பின் தலைவர். இந்த யாழ் மாவட்டத்தில் 40 வருடமாக உருளைக்கிழங்கு செய்கை நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த 3 வருடமாக உருளைக்கிழங்கு செய்கை செய்யப்படவில்லை. என்ன காரணம் என நவீனமயமாக்கல்னு சொல்லி வந்து அந்த எங்களுக்கென்று வந்த கிழங்கை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களும் அதை செய்து ஃபெயிலியராக போச்சுது. இன்றைக்கு நடந்த விவசாய குழு கூட்டத்தில் நான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சேன். 150 மெட்ரிக் டன் விதகிழங்கு எங்களுக்கு 50% மானிய அடிப்படையில் பெற்றுத்தரவோணம் யாழ் மாவட்ட விவசாயிகள் இது உருளைக்கிழங்கு செய்யக்கி. உண்மையிலே இந்த இது யாழ் மாவட்டத்தில் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகிருக்கிறது. தென்னை மற்ற அன்றாட பாவனைக்குரிய தேங்காயே தட்டுப்பாடு உரிய நிலைமை வந்துவிட்டது. உண்மையில் தென்னை மரங்களில் செய்யான பயங்கரமான நோய் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு திணைக்களம் அரச உத்தியோகத்தர்கள், தென்னை அவித்தியர்கள் பலவிதமான முயற்சியும் எடுத்தும் இன்னும் அது பயனளிக்கவில்லை. உண்மையிலே இதுக்கு ஒரு மாற்றுத்திறனாக நான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சினான். வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு இதை ஆராய்ஞ்சு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி இதை ஆராய்ஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி ஒரு கோரிக்கையை விட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கிறார்கள். இது தொடருமானால் இந்த தென்னைக்குரிய நோய் தொடருமானால் அடுத்த வருடம் தேங்காய் பால் ஊற்றி வெளிநாட்டில் தான் இறக்குமதி செய்யணும். இதை உரிய அதிகாரிகள் உடனடி தீர்வாக இதுக்குரிய நிவாரணத்தை கண்டுபிடிக்கணும் தான் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இங்கே உள்ள திணைக்களங்கள், இந்த திணைக்களங்கள் நடவடிக்கைகள் பற்றாமல் இருக்கின்றது. கேட்டால் அவர்கள் சொல்கிறது தங்களுக்குரிய நிதி இல்லைன்னு சொல்லி. தென்னை அபிவிருத்தி செய்யோ விவசாய திணைக்களமோ உண்மையிலே 100% இந்த இதில் ரங்க இல்லைன்னு தான் எங்களை கருத்து. உடனடியாக இதில் ரங்கி இதுக்குரிய பரிகாரத்தை காணணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கிராமத்தைச் சேர்ந்த சதாசிவன் திருவரத்தினம் பண்டத்திற்கு விவசாய சம்மேளனத்தின் தலைவராகவும் கண்டிப்பா பிரதேச கால்நடை உற்பத்தி சங்க தலைவராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். முதலாவதாக நான் இந்த பண்டத்திற்கு விவசாயிகள் இன்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனை, அதாவது மிளகாய் செய்கை தொடர்பான சில பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக பார்த்த இடமெல்லாம் பச்சை மிளகாய் உற்பத்தியை மட்டும் செய்து இன்று பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கு விலை போகிறது. ஆனால் பச்சை மிளகாய் 1000 கூலிக்கு ஏற்றவாறு அந்த உற்பத்தி செலவை ஏற்றவாறு தீர்க்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இன்று உள்ள அந்த பச்சை மிளகாய் இனங்கள் எங்களுடைய கடந்த கால இனங்களைப் போல செத்தல் மிளகாய்க்கு பாதிக்கக்கூடிய இனங்களாக இல்லை. அந்த வகையிலே நாங்கள் இந்த பச்சை மிளகாயை ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஏற்ற ஒழுங்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது கைகூடவில்லை. அது வந்தால் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதுவரைக்கும் நாங்கள் கடந்த காலம் போல MI1 KA2 போன்ற இனங்களை உற்பத்தி செய்து செத்தல் மிளகாயை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு செத்தல் மிளகாய் தேவையை நாங்கள் ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும். நான் கடந்த காலங்களிலே பணிபுரிந்த நிறுவனங்களிலே 2000 பேர், அதாவது 2000க்கு மேற்பட்ட அந்த கணக்கிலே செத்தல் மிளகாய் பாதுகாத்து வைத்து நான் வடமாகாணத்தில் பல்வேறு இடங்களிலும் கொள்வனர் செய்து கொண்டு வந்து பாரி ஒரு களஞ்சியத்திலே வச்சு
நாங்கள் தென்பகுதிக்கு அனுப்பி அங்கேயும் இந்த சித்தல் மிளகாய் தேவை ஓரளவுக்கு பூர்த்தி செய்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. அந்த வகையிலே எங்களுடைய விவசாயிகள் இன்று அவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கின்ற பச்சை மிளகாயை செத்தலுக்கு வளர்க்க விட்டு செத்தல் ஆக்கினால் அது செத்தலுக்கு உதவாது என்ற நிலைப்பாட்டிலே பெரிய என்ன செய்கிறது என்று இல்லாமல் பச்சை மிளகாயை அனுப்புவதற்கு உறவுகளை சம்பந்தப்பட்டவர்கள் செய்து வருவோம் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக நான் கால்நடை வளர்ப்போர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற முறையிலே முட்டை தேவையை பற்றி நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம். வீட்டுக்கு ஒரு 10 கோழி, அதாவது கொள்ளைப்புறத்தில் கோழியை வளர்த்தால் வீட்டுக்கு 10 கோழியாவது வளர்த்தால் 4-5 முட்டைகளை எடுக்கலாம். அந்த முட்டைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் போசாக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. என்னை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதியினால் போசாக்கு குழுவில் ஒரு பிராந்திய பிரதேசத்தின் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே முட்டை வீட்டுக்கு அதாவது கொல்லப்புறத்தில் கோழி வளர்ப்பிலும் சிறுதானியங்கள், பயறு, எள்ளு, கவுப்பை போன்ற பயிர்களையும் உற்பத்தி செய்து அதன் மூலம் எடுக்கின்ற வருவாயை நாங்கள் போசாக்கு நிவர்த்தி செய்வதற்கு உதவும் என்று கேட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக நன்றி கூறி வர வேண்டும்.